பரமேஸ்வரன் தனது முந்தைய காதலில் ஏற்பட்ட வலியை குறித்து பகிர்ந்து கொண்டிருந்தார். இது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆகி வந்த நிலையில் துருவ் விக்ரம் வெளியிட்ட பதிவு ஒன்று ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பிரேமம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானவர் அனுபமா பரமேஸ்வரன். இந்த படத்தின் மூலம் பல்வேறு இளைஞர்களின் மனதை கவர்ந்த இவர் தமிழில் கொடி, தள்ளி போகாதே, சைரன், லாக்டவுன், பைசன் ஆகிய திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். துருவ் விக்ரமுடன் இணைந்து நடித்திருந்த பைசன் திரைப்படம் நடிகைக்கு பெரும் பாராட்டுகளை பெற்று தந்திருந்தது. இப்படியான சூழலில் சமீபத்தில் நடிகை அனுபமா பரமேஸ்வரன் பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். அந்த பேட்டியில் தனது முந்தைய காதல் வாழ்க்கை மிகவும் மோசமாக இருந்தது என்றும் 2 வருடங்கள் நீடித்த அந்த காதலில் இருந்து பிரிந்து விட்டேன் என்றும் கூறியிருந்தார். மேலும் தான் என்ன செய்ய வேண்டும், என்ன ஆடை அணிய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தனது அனைத்து முடிவுகளிலும் தலையிடுவார் என்று கடுமையாக விமர்சித்த அவர், சில நேரங்களில் அந்நியன் போலவும் சில நேரங்களில் ரெமோ போலவும் மாற்றி மாற்றி நடந்து கொள்வார் என்றும் கூறியிருந்தார். இவரது இந்த பேச்சு வைரலான நிலையில் தன்னுடன் பணியாற்றிய துருவ் விக்ரமுடன் தான் இவருக்கு காதல் முறிவு ஏற்பட்டதோ என்று ரசிகர்கள் பலரும் கிசுகிசுக்க தொடங்கினர். இந்த சமூக வலைதள பரபரப்புக்கு மத்தியில் நடிகர் துருவ் விக்ரம் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் ஒரு இளைஞன் கடல் அலைகளை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருப்பது போலவும் பின்னர் கோபமாக கடல் அலைக்குள் விரக்தியோடு நடப்பது போலவும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த பதிவுக்கு எந்த ஒரு கேப்ஷனையும் துருவ் விக்ரம் வழங்கவில்லை. அனுபமா பரமேஸ்வரனின் பிரேக்கப் செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் துருவ் விக்ரமின் இந்த புதிய வீடியோ இணையத்தில் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. மேலும் வீடியோவை பார்த்த ரசிகர்கள் சிலர் அனுபமா பரமேஸ்வரனுக்கு தனது பதிலடியா என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். சிலர் துருவ் விக்ரமுக்கும் ஆதரவாக தங்களது கருத்துக்களை கூறி வருகின்றனர். எது என்னவாக இருந்தாலும் இருவரும் காதலித்தார்கள். அனுபமா கூறியது துருவ் விக்ரமை தான் என்பதற்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களும் இல்லை. இருவரும் எந்த ஒரு பொது வெளியிலும் காதலிப்பதாக உறுதியாக தெரிவித்தது கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது.